அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நிகழ்ந்திருக்கக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமாக ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம், மாத கோள்களினுடைய அமைப்பு, கிரகநிலை இவை அனைத்தையும் வச்சு பார்க்கும்போது சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும், நீங்கள் முருகப்பெருமானினுடைய தீவிர பக்தர் அப்படின்னா ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பதிவை தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்துமே நல்லதாகவே நடக்கட்டும். சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலை, கிரக மாற்றம் அப்படின்னு பார்க்கும்போது கடந்த சில தினங்களுக்கு முன்பு பார்த்தோம் அப்படின்னா கிரகங்களுடைய முக்கிய கிரகங்களாக திகழப்படுபவை அப்படின்னு பார்த்தோன்னா சனி பகவான், குரு பகவான், ராகு கேது மற்றும் சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரகங்களினுடைய பெயர்ச்சி பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நிகழ்ந்த வண்ணம் இருந்தது. முதல்ல பார்த்தோன்னா சனி பகவானினுடைய பெயர்ச்சி நடைபெற்ற நிலையில் பார்த்தோன்னா அடுத்து மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவானினுடைய பெயர்ச்சி நடந்திருக்கு. அதை அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மே 18ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி நடைபெற்ற நிலையில் மே 30ஆம் தேதி சுக்கிர பகவானினுடைய பெயர்ச்சி நடைபெறவுள்ளது. இவ்வாறாக கிரக பெயர்ச்சிகள் நடைபெற்று முடிந்த நிலையில் மாத கிரகங்களாக கருதப்படக்கூடிய கிரகங்களினுடைய அமைப்பும் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு இது ஒரு ஏற்றத்தாழ்வை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். அதிலும் குறிப்பாக அடுத்தடுத்து நிகழ்ந்த இந்த கிரக பெயர்ச்சியின் காரணமாக குறிப்பிட்டு சொல்லணும்னா பெண்கள் விஷயத்தில் ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவர்களை இழிவாக பேசுறது, அவர்களை துன்புறுத்துறது, அவர்களை பற்றி புறம் பேசுறது, இந்த மாதிரியான பல செயல்களால் பார்த்தீங்க அப்படின்னா பெண் சாபம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஒரு கடுகளவு பெண்களுக்கு நீங்கள் தீங்கு நினைத்தாலும் கூட உங்களுடைய வாழ்க்கையை விபரீதமாக மாறும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. பெண்கள் விஷயத்தில் தலையிடுவதையோ அவங்களை பற்றி எந்த ஒரு விஷயங்களை பற்றி பேசுகிறதையோ புறம் பேசுகிறதையோ முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு தரப்பட்ட விஷயங்களில் அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகபட்சமாக இருக்க பெறுகிறது. அப்படிங்கிறதுனால எல்லாத்திற்குமே நீங்கள் கொஞ்சம் தயாராக இருக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா குடும்ப நலனுக்காக இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் தங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல கூடுதல் கவனமாக இருக்க பாருங்கள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளவு உழைப்பை முதலீடாக போடுறீங்களோ அவ்வளவு லாபத்தை உங்களால் எடுக்க முடியும். உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க. செலவுகளை குறைக்கிறது எதிர்காலத்திற்கு நல்லது. இந்த காலம் வீண்வரைய செலவுகளுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே மாதிரி ஒரு சில விஷயங்களில் கடின முயற்சியின் காரணமாக வெற்றி அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம். புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம். இருப்பினும் சிந்தித்து செயலாற்றுவது ரொம்ப நல்லதுங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக சரியாகிடும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய எதிரிகளும் தங்களுக்கு நண்பர்களாக மாறுவாங்க. இருப்பினும் கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே கொஞ்சமாக சரியாகும். செலவுகள் அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. சேமிப்பை அதிகப்படுத்த வேண்டியது, சேமிப்பில் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதிய முதலீடுகளையும் இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம். அதே மாதிரி
இந்த நேரத்தில் வந்து சுறுசுறுப்போடு செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க. உற்சாகத்தோடும் இருப்பீங்க. தங்களுடைய முகத்தில் கொஞ்சம் கூட சோர்வு அப்படிங்கிறதே தென்படாது. வேலைகளையும் வியாபாரத்திலையும் எதிர்பார்த்ததை விட முன்னேற்றம் இருக்கும். அதே சமயம் கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். மனபாரம் இல்லாமல் இரவு நிம்மதியான தூக்கத்தையும் நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இருப்பினும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க, கூடுதல் நன்மையை அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் மற்றொரு புறம் பார்க்கும்போது பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் நடந்து கொள்ள பாருங்க. செலவை குறைச்சி சேமிப்பை அதிகரிக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. தேவையற்ற பிரச்சனைகளில் மூக்க நுழைக்காதீங்க. நிதானத்துடன் நடந்து கொள்ள பாருங்க. வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று. ஆரோக்கியமான உணவை சாப்பிட வேண்டியது அவசியமான ஒன்று. கணவன் மனைவிக்குள்ள ஒளிவு மறைவு அப்படிங்கிறது கூடவே கூடாதுங்க. அதே மாதிரி எதிர்காலத்திற்கு தேவையான சேமிப்புக்கு உண்டான முயற்சிகளை தற்சமயம் நீங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. வியாபாரத்தில் முதலீடு பண்ணுவீங்க. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பொன்பொருள் சேர்க்கைக்கு நல்ல காலகட்டமாக இந்த காலம் அமைய பெறும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் வேலையில் நிதானத்துடன் நடந்து கொள்ள பாருங்க. புது வேலையை தேடுறதை விட இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்துக் கொள்வதில் புத்திசாலித்தனத்தை காட்ட வேண்டும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவில் லாபம் கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி வீட்டில் குடும்ப உறவுகளோடு மட்டும் இல்லாமல் குறிப்பாக சொல்லணும்னா மாமியார் மருமகள் வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க. அது கொஞ்சம் பிரச்சனையில தான் முடியும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. இந்த காலத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய காலமாகவும் இருக்க பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம். எல்லா விஷயத்துலையுமே கூடுதல் கவனத்தோடு இருங்க. அதே மாதிரி கூடுதல் உழைப்பை நீங்கள் முதலீடாக போட வேண்டியதாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே எளிதில் சாதிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்க வேண்டாங்க. உறவுகளோடு சின்ன சின்ன சண்டைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் புறம் பேச வேண்டாம், பொய் பேசவும் வேண்டாம். கொஞ்சம் நேர்மையாக நடந்து கொண்டீங்க அப்படின்னா குடும்ப பிரச்சனைகளை சரி கட்டிடலாம். அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு இருக்குங்க. ஆரோக்கிய விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்த புதிய யுக்திகளை நீங்கள் கையாளுவீங்க. அதே மாதிரி வேலைகளை எல்லாம் சரியான நேரத்திற்கு முடிக்க அயராது உழைக்கவும் செய்வீங்க. இந்த காலம் முழுவதும் கொஞ்சம் ஓட்டம் நிறைஞ்சதாக தாங்க இருக்கும். ஒரு வேலையை முடிச்சதும் அடுத்த வேலை வந்து நிற்கும். அந்த வேலையை முடிக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு அடுத்த 10 வேலை வரிசை கட்டி நிற்கும். கொஞ்சம் ப்ரெஷர், கொஞ்சம் டென்ஷன், கொஞ்சம் வேலை பளு இப்படிலாம் இருக்கத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் திட்டமிடலோடு உங்களுடைய பணிகளில் வேலைகளில் இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளையுமே தாங்கக்கூடிய சக்தியை அந்த கடவுள் தங்களுக்கு கொடுத்திருப்பான். அதனால் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் கவலைப்படவே வேண்டாங்க. சின்ன சின்ன சிக்கல்கள், சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது தலை தூக்கத்தான் செய்யும். அதனால் பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி இந்த காலம் உங்களுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறத நன்றாக புரிய வைக்குங்க. எல்லா விஷயத்தையுமே நன்கு அலைசி ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வர பாருங்க. இல்லற வாழ்க்கையில் ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை வைத்து நடக்க வேண்டியது அவசியமாகிறது. ஒருவரை ஒருவர் சந்தேகப்பட்டு கொள்ளக்கூடாது. பிரச்சனைகள் சுமூகமாக முடியணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். பொறுமையை கையாளணும். நிதானமாக எல்லா பிரச்சனையையும் முடிக்க பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. சுமூகமாக முடிக்கிறீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இப்போ மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையிலையும் வராது அப்படின்னு நான் சொல்லணும். வேலையிலையும் சரி, வியாபாரத்துலேயும் சரி, தொழிலையும் சரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் எளிமையாக தீர்த்துருவீங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு திறமைகள் இந்த காலகட்டத்தில் வெளிப்படவும் ஆரம்பிக்கும். பெருசாக பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் தலை தூக்கலாம். அதை நினச்சி நீங்கள் கவலையோ பயமோ நீங்கள் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் உத்தியோகம் அப்படின்னு வரும்போது மேல் அதிகாரிகளை மட்டும் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. எதிரிகளை குறைத்து எக்காரணத்தை கொண்டும் எடை போட வேண்டாம். நன்மைகள் நடந்தாலும் கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க. குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அடுத்தவர்களை எக்காரணத்தை கொண்டும் முழுமையாக நம்ப வேண்டாம். திருமண வாழ்க்கை கொஞ்சம் இனிமையாகவும் இருக்கலாம். காதல் கைகூடவும் ஆரம்பிக்கும். திருமணம் வரைக்கும் காதல் செல்லவும் பலருக்கும் வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அதே மாதிரி நீண்ட நாட்களாக கிடப்பில் போட்டு வச்சிருந்த வேலைகளை கையில் எடுத்தால் நிச்சயம் தங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. புதிய வேலை தேடி கொண்டிருந்தவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வர காத்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய வேலையை விட்டு வேறு ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும், வேலை சம்பந்தப்பட்ட ஏதாவது தேர்வு எழுத வேண்டும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக முயற்சி பண்ணலாம். அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும், அதை விட குறிப்பாக சொல்லணும்னா அவமானங்களுக்கும் பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் தங்களுக்கு அமைய பெற போகிறது அப்படின்னு தான் சொல்லணும்.